எப்படிப்பட்டவ எல்லாம் எனக்கு தெரியும். நீ எங்க போறன்னு கூட தெரியும். என்கிட்டயே நடிக்கிறியா? ஏய், இங்க இருக்க ஃபேன் எல்லாம் திருடத நடி. நீ வந்த எனக்கு தெரியாதுன்னு நினைச்சுன்னு இருக்கியா? ஐயோ அதெல்லாம் இல்லக்கா. என்னக்கா நீங்க இப்படி சொல்லிவிட்டீங்க? சும்மா தாங்க நான் வந்தேன். நான் போய் ஃபேன் எல்லாம் திருடுவேனா? ஃபேன் ஓடுதா ஓடலையான்னு பார்த்தேங்க. வேற ஒண்ணும் இல்லக்கா. நீ ரயில்ல போற தண்டவாளத்தையே பேத்து பாக்குறவ, ஃபேனையா எடுத்துட்டு போக மாட்ட. நான் இங்க ரொம்ப வருஷமா வாழறேன். யார் யார் எது எதுக்கு வராங்கன்னு கூடமா எனக்கு தெரியாது. நான் எப்படி செத்தேன்னு உனக்கு தெரியுமா? 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 நீ எப்படி செத்த எனக்கு என்ன வந்துச்சு? நான் இங்க செத்த கண்ணா சரளான்னு வந்தா வான் தொல்லை பெருந்தொல்லையாவல இருக்கு. ஏய், ஐயோ அக்கா, நான் ஒரு புள்ள பூச்சிக்கா. சும்மா ஊரை ஏமாத்திட்டு திரியறக்கா. நீ எப்படி செத்தேன்னு கதையா சொல்லுக்கா. ஒரு நாள் எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டை. அந்த சண்டையில நான் சாவலான்னு முடிவு பண்ணிட்டேன். ரயிலுக்கு அடியில தலையில வச்சு படுத்துடலான்னு நினைச்சேன். ஆனா ட்ரெயின் என் மேல ஏறல, நான் தான் ட்ரெயின்ல ஏறினேன். கட்டவிலி, என்னக்கா இப்படி பண்ணிட்டியே? ஏன்க்கா என்னாச்சு? அந்த ட்ரெயின்ல செத்து தொலைஞ்சிருந்தாவ நான் நிம்மதியா தூங்கிட்டு வந்திருப்பேன். எதுக்கும் பிரயோஜனம் இல்லாம மாடாட்டம் வந்து இங்க நின்னு இருக்கு. மூஞ்ச பத்தியா நல்லா இப்படி முடிய விரிச்சு போட்டுன்னு போய் நின்னா எந்த புருஷன் தான் பேசுவான்? ஏய், ஐயோ அக்கா அக்கா, நான் ஒன்னும் சொல்லலக்கா. நீ பிளாஷ்பேக்கை கண்டினியூ பண்ணுதா. நான் ட்ரெயின் உள்ள வந்தேன், தூக்கையும் போட்டேன். ஆனா நான் தூக்கு போட்டு சாவல. கட்டவிலி, இப்ப என்னதான் சொல்ல வர? நீ செத்தையா இல்லையா? ஏய், நீ சும்மாக்கா, நீ சொல்லு. தூக்கு போடக்குள்ள கயிறு அருந்து என் மூஞ்சில ஃபேன் ஊந்து நசுங்கி நான் செத்துட்டேன். கடைசில உன் சாவு எப்படி இருந்தது பாத்தியா? ஏய், ஒன்ன யாருடா அவன்? பேய்க்கு துணையா நானு, எனக்கு துணையா யாருடா? இவனை கோத்து விட்டுற வேண்டியதுதான். ஐயோ கடவுளே, என் அத்தன் கூப்பிடாதடா. எத்தனை வாட்டி உன் அத்தன் கூப்பிடாதுன்னு சொல்றது? ஏன்னா என்ன மட்டும் அத்தை அத்தன் கூப்பிடுற? சின்ன பண்ண அத்தன் கூப்பிட வேண்டியதானே? அக்கான்னு கூப்பிடுற அவளை மட்டும். நான் மட்டும் அத்தையா? அவங்களுக்கு சின்ன குழந்தை, உங்களுக்கு அப்படியா? டேய், என்ன சொன்ன? அம்மா, பறந்தா விளையாடுறீவ, நானும் வரட்டா? ஆமா, பறந்து விளையாடுறாங்க. இப்ப நீ ட்ரெயினுக்கு வெளியே பறக்க போற. அப்பா கிட்ட போ. இங்க என்ன பண்றீங்க இவன் கூட? அடப்பாவி, என்ன பார்த்தா மேக்கப் போடுற மாதிரியாடா இருக்கு? பேய் தொல்லையோட ஓன் தொல்லை பெருந்தொல்லையா இருக்கேடா. காதுல இருந்து ரத்தம் வருதுடா. அத்தையானு மட்டும் கூப்பிடாதடா. அத்தை, எங்களை தேடாதீங்க அத்தை. நான் ஒரு புது விளையாட்டு கண்டுபிடிச்சிருக்கேன். சூப்பரா இருக்கும். நாங்க ரெண்டு பேரும் விளையாட போறோம். பை. ஏ சியானா, அவன் கூட சேராதடி. ஆம்பளை பிள்ளைங்க கூட சேரக்கூடாதுன்னு எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். மரியாதை அப்பா கிட்ட போ சொல்லிட்டேன். அந்த ஆள் என்னதான் பண்றானோ தெரியலையே. அத்தை, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. சியானாவை நான் நல்லா பாத்துக்கிறேன். சியானா, இந்த ட்ரெயின்ல பேய் இருக்கு சியானா. மரியாதை அப்பா கிட்ட போயிரு. அம்மா பாய். அடங்கடா பாத்தியா? ஒரு கூறு இல்ல. அப்படியே அவங்க அப்பா மேலே கூமுட்ட. ஏய், எனக்கு ரத்தம் வேணும். கறிகடியா வச்சுக்கிறேன். ரத்தம் வேணும், அது வேணும். நானே சோத்துக்கு குண்டான தூக்கின்னு ஊடு ஊடா போவேன். இது வந்து ஏன் கிட்ட கேக்குது? நான் இத்தனை வருஷமா பேச்சு துணைக்கு யாருமே இல்லாம இருந்தேன். இப்பதான் நீ எனக்கு கிடைச்ச. நீ என் கூடவே இருந்துரு. என்னது உன் கூட இருக்கணுமா? நான் புதையலை எடுக்கணும் என்னென்ன கனவோட வந்தேன். இது கூட இருக்கணுமாமல? ஐயோ அக்கா, என்னக்கா இப்படி சொல்லிட்டீவே? பாத்தீங்கல்லக்கா என் பொண்ணு ஒரு கூறு இல்லக்கா. நான் எதுவுமே கண்டுக்க மாட்டாக்கா. தாய் இல்லாத புள்ளியாகிறதக்கா என் புள்ளையே. ப்ளீஸ்க்கா, என்ன விட்டுடுக்கா. இப்ப என்னக்கா உனக்கு? ரத்தம் தானக்கா வேணும்? நான் எடுத்துட்டு வந்து தரேன்க்கா. பாரல் பாரலா நான் எடுத்துட்டு வந்து தரேன் உனக்கு. ஒரே ஒரு நிமிஷம் என்ன விட்டு பாருக்கா. ஒரு ஆள் என்னக்கா, 10 ஆள் கூட்டிட்டு வந்து விடுறேன்க்கா. என்ன மட்டும் விட்டுருக்கா ப்ளீஸ்க்கா. என்ன சொல்ற? யோ, காக்கா கக்கூஸ் போன மாதிரி கேவலமான ஒரு சவுண்டு வேற.
இது ஃபிளாஷ்பேக் கேட்டா வரவன் தன்னால மண்டைய போட்டுருவான், அப்புறமா அவன் பேய் ஆயிடுவான். இது யார் கூட பேசும்? அப்படியே நம்ம கவுண்ட் வேண்டியதுதான். ஏய் 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 இதோ வந்துடுறேன்க்கா, உங்க வெளியே தான்க்கா போறேன். ஐயோ அம்மா, இந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சு வர்றதுக்குள்ள ஒரே போராட்டமா இருக்குது. ஐயோ, எத்தனை பேய் தான் நானும் சமாளிப்பேன்டா சாமி. ஐயோ அம்மா கடவுளே, இந்த பேய்கிட்ட ஓடுன ஓட்டத்தை நான் நேரா ஓட்டியிருந்தா இருந்தாலும் எனக்கு மெடலே கொடுத்துருப்பாங்க. இங்க யாரோ நிக்கிறாங்க. அண்ணே அண்ணே, இங்க பாருங்கண்ணே, இங்க வாங்கண்ணே, காப்பாத்துங்கண்ணே, காப்பாத்துங்க. ஏம்மா, யாரும்மா நீ? என்ன வேணும் உனக்கு? என்ன இது வேஷம்? அண்ணே, வேஷம் இல்லைண்ணே, பேய் செஞ்ச மோசம்ண்ணே, மோசம். இந்த ட்ரெயின்ல ஒரு பேய் இருக்குண்ணே, எப்படியாவது என்னை காப்பாத்துண்ணே, ப்ளீஸ்ண்ணே. என்னம்மா சொல்ற? பேயா எங்க இருக்கு? என்ன வளர்ற? என்னே நான் வளர்றேனே, அம்மா சத்தியமா, ஏன் உங்க மேல சத்தியமா இந்த ட்ரெயின்ல ஒரு பேய் இருக்குண்ணே, எப்படியாவது என்னை காப்பாத்துங்கண்ணே. ஒரு ஆளை கூட்டு வந்து வேற விட சொல்லுதுண்ணே. என்ன சத்தியமா உண்மைதானே சொல்லுறேன், நீங்க வாங்களேன். ஏம்மா கைய விடுமா. என்னம்மா பேசுற நீ? ஃபர்ஸ்ட் ஒன் டிக்கெட்டை காட்டு. எங்க போற? எங்க இருந்து வர? ஐயோ, என்ன இவன் டிக்கெட்லாம் கேக்குறான், இவன் கிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணுமே. ஐயோ அம்மா, ஐயோ மயக்கமா வருது. அண்ணா தண்ணி கொடுங்க, அண்ணா அங்க தண்ணி இருக்கு பாருங்க, அதை எடுத்து கொடுங்க. என்கிட்டே டிக்கெட் கேக்குற, செத்து தொலை. ஐயோ அம்மா, யாராச்சும் வாங்க. சிறுவண்ட சிக்கும், சிறுத்தை சிக்காது. யாருக்கிட்ட? இந்த நாள ஓடிக்கிட்டியா? ராஜா ராஜா, நான் ராக்கெட் ராஜா. வட்டமாமே ட்ர். அடியே சூனியக்காரி, எங்க ஓடுற? இந்த ட்ரெயினுக்குள்ள தானே இருக்க. போ போ, உன்னை பாத்துக்கிறேன். நாங்க பல பேய பார்த்துட்டோம், உன்னை சமாளிக்க மாட்டோமா? ஏய், உன்னை நான் சும்மா விட மாட்டேன்டி. அப்பா, இந்த மாதிரி கால் கை நீட்டி போட்டு நிம்மதியா படுத்து எத்தனை நாள் ஆகுது? ச்சே, 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 ச்சே. ஒரே பெஜாராகுது பா இவங்க கிட்ட. ஆண்டவன் படைச்சான், என்கிட்ட கொடுத்தான், அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். என்ன அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சான். ஏசி கோச்சுனா ஏசி கோச்சு தான்டா. என்ன சுகமா இருக்கு தெரியுமா இந்த வெயில்ல? ஓடி ஓடி ஒரே கலப்பா இருக்குது. ஒரு தூக்கத்தை போடுவோம். ஆண்டி ஆண்டி, என்னது நீதானா? ஏண்டா நீ பேய் இல்லையா? எதுக்குடா அப்படி தூங்குக்குள்ள வந்து பயமுறுத்துற? இவ்வளவு நாளா எங்க போய் இருந்த? நீங்களா இல்லன்னு சொல்லி நான் எவ்வளவு சந்தோஷமா இருந்தேன் தெரியுமா? திருப்பி எடுத்துட வந்த. ஆண்டி, இவ்வளவு நாள் நானும் உங்க கூட தான் இருந்தேன் ஆண்டி. சியானா பேக்ல போட்டு பூட்டிட்டா, அதான் வரல. டேய், என்னடா சொல்ற? சியானா போட்டு பூட்டிட்டாளா? சும்மா ஏதாவது சொல்லிட்டு இருக்காதடா. ஆண்டி, சியானா தான் ஆண்டி பூட்டனா. அந்த ஊதா மண்டை தான் சியானா பேக திறந்தா, அப்பதான் நான் வந்தேன். டேய், என்னடா சொல்ற? சியானா பேக அவன் திறந்தானா? அந்த சியானா யாரையுமே கை வைக்க விட மாட்டாளே. அந்த பையில நான் கூட என்ன இருக்குன்னு பார்த்தது இல்லடா. என்ன கூட தொட விட மாட்டாடா. அவனை எப்படிடா சொட்டா? எங்கடா இருக்காவ? ஊதா மண்டையும் சியானாவும் ஒளிச்சு விளையாடுறாவ ஆண்டி. என்னது ஒளிச்சு விளையாடுறாவளா? அந்த சியானாவ அவங்க அப்பா கிட்ட தான போக சொன்னா. அவ என்ன பண்ணிட்டு இருக்கா இன்னும்? எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா? நான் உங்களுக்கு புதையல் எடுக்க ஹெல்ப் பண்றேன். ஐயோ சாமி, உங்க உதவியே எனக்கு தேவையில்ல. புதையல் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், நானே எடுத்துக்கிறேன். நீங்க ஒண்ணும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம். இவ்வளவு நாள் எங்க போயிருந்தியாக்கோ? அது இல்ல ஆண்டி, அர்ஜென்ட்டா ஒரு உதவி வேணும். எங்க அம்மா உடம்புக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் கயிறு கட்டிட்டாவ. அதனால தான் எங்க அம்மாவால போக முடியல. என்னடா சொல்ற? கயிறு கட்டிட்டாவளா? இது எப்பல இருந்து எனக்கு தெரியாதேடா. ஆமா ஆண்டி, யாருக்கும் பேய் பிடிக்க கூடாதுன்னு சொல்லி கயிறு கட்டிட்டாவ. நீங்க ஒரு அடங்காப்பிடாரி, உங்களுக்குலாம் கயிறு கட்ட கூடாதுன்னு சொல்லி உங்க வீட்டுக்காரவே சொல்லிட்டாவ. அதான்
இல்ல, உங்களுக்கு உதவி செஞ்ச பாவத்துக்கு என் புருஷன் கிட்ட ஒரு சமுட்டு, உங்க அம்மா வேற பத்தாததுக்கு என்ன போட்டு சமுட்டுவா. எதுக்குடா எனக்கு இந்த தேவையில்லாத வேலை? ஆண்டி இல்ல ஆண்டி, அம்மா உங்களை அடிக்க மாட்டாங்க ஆண்டி, நான் பாத்துக்கிறேன். ஏது அடிச்சதுக்கு அப்புறம் நீ ஓரமா நின்னு பாப்பியா? அதா ஒன்னி அடிப்ப உங்க அம்மா அடிப்பு ஓடுறா. ஐயோ ஏக்கா 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 நீ வந்துட்டியாக்கா, நீ வந்ததே நான் பாக்கலக்கா. ப்ளீஸ்க்கா ப்ளீஸ்க்கா என்னை இறக்கி விட்டுருக்கேன், என்னால முடியலக்கா. ஐயோ புள்ள தெரியாம பேசிட்டேங்க, ப்ளீஸ்க்கா என்ன விட்டுருக்கா. உனக்கு என்னக்கா கயிறு தானே காவணும், இப்போ விட்டு பாருக்கா. அதோ போய் கயிறு அவுத்துறேன், என்ன மட்டும் விட்டுருக்கா. என்ன உமா ஒன்னும் நீ கிளம்பலையா? உங்க அண்ணிக்காரி நேத்தே சொன்னால, அப்புறம் வருத்தப்பட மாட்டாளா? ஏமா நான் எங்கேயும் வரலமா, எவ்வளவு வெயில் அடிக்குது பார்த்தல்ல. அங்கதான் என் மாமியார் இருக்காரு, எதை பண்ணு இது பண்ணு, அங்க போ இங்க போன்னு சொல்லுது. இங்க வந்தா ஓத்தல்ல பெருந்தொல்லியாவில இருக்கு. நீயும் உன் மருமகளும் எங்க போறதுனாலும் போங்க, என்னெல்லாம் கூப்பிடாதீங்க. நான்லாம் ரெஸ்ட் எடுக்க தான் இங்க வந்திருக்கேன். ஒரு வேலை செய்ய மாட்டேன், எங்கேயும் வரவும் மாட்டேன். என்ன உமா இன்னும் கிளம்பாம இருக்க? கல்யாணத்துக்கு நீ வரலையா? அண்ணி எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு அண்ணி, எது சாப்பிட்டாலும் செரிக்க மாட்டேங்குது. இந்த வெயில்ல வந்தா அவ்வளவுதான், நான் மயங்கி எங்கேயா விழுந்துருவேன். நீங்க போற காரியமாவது நல்லபடியா நடக்கட்டும் அண்ணி, நீங்க போயிட்டு வாங்க. அப்படியா உமா, என்னாச்சு? வேணா ஹாஸ்பிட்டலுக்கு வேணா எங்கேயாச்சும் போலாமா? ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ கொஞ்சம் தூங்கி எழுந்தா சரியாயிடும். நீங்க போயிட்டு வாங்க. அப்படியாம்மா, சரிம்மா சரிம்மா. அது ஒன்றும் இல்லை, அந்த கல்யாணத்தை நல்லா கிராண்டாக கொண்டாடுறாங்க பார்த்துக்க. ஒரு 4 வகை பொரியல், 5 வகை பாயாசம், 10 வகை சாப்பாடு, ஐஸ்கிரீமு 20 வகையில் இருக்கான். அதுவும் எல்லாம் பஃபே சிஸ்டமா, நம்ம இஷ்டத்துக்கு போட்டு சாப்பிட்டுக்கலாம். அதான் உனக்கு பிடிக்குமேன்னு கூப்பிட்டேன். சரிம்மா நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். அண்ணி என்னங்க நீ சொல்றீங்க? சரி அண்ணி, இவ்ளோ தூரம் நீங்க கூப்பிடுறீங்க, நீங்க கூப்பிட்டு வராம இருந்தா மரியாதை இருக்காது. நானும் வரேன். இல்லை உமா, உனக்கு வேற மயக்கம் வர மாதிரி இருக்குன்ற. பரவாயில்ல, நீ இங்கே இருந்துக்கோ, நாங்கள் போயிட்டு வந்துடுறோம். அண்ணி என்னங்க நீ பேசுறீங்க? உங்க குடும்பம்னா என் குடும்பம் மாரி, யாராவது தேட மாட்டாங்களா? வாங்க போயிட்டு வருவோம். சரி உமா, போய் வேற ட்ரெஸ் போட்டு வா. அட என்னங்க நீ, ட்ரெஸ்ஸா முக்கியம், மனுஷார் தான் முக்கியம். வாங்க பட்டு பட்டுன்னு போவோம். நீங்க வேற என்னென்னவோ சொன்னீங்க, ஆயிட போகுது. ஆ என்ன நாத்து, ஒரு நிமிஷத்துல இப்படி மாறிட்டா? அண்ணி சீக்கிரம் வாங்க, நீ கல்யாணத்துல போய் எல்லா வேலையும் பார்க்கணும்ல. இதோ வரமா. எம்மா இந்நேரம் அன்னிக்கும் அண்ணனுக்கும் சம்பளம் போட்டுட்டு இருப்பாங்கல்லம்மா. ஏன் முட்டி தேதி 2வது இல்ல, இந்நேரம் வாங்கிட்டு இருப்பாவ ஏன்? எம்மா வீட்டிலே இருந்து ஒரே போர் அடிக்குதுமா, எங்கேயாச்சும் டூர் போலாமே, அன்னிக்கிட்ட கேளேன். ஏண்டி நீயே கேட்கலாம்ல, அவதான் நீ என்ன கேட்டாலும் வாங்கி தருவா, என்ன கேட்டாலும் செய்வாள்ல, நீயே கேளுடி. எம்மா போமா, முன்ன மாதிரிலாம் அண்ணி ஒன்றும் கிடையாது. நீயே கேளு, நான் கேட்டாலாம் எதுவும் செய்ய மாட்டாங்க. என்னதான் இருந்தாலும் மாமியார் மாதிரி வருமா? சரி டி, நானே கேக்குறேன். மர்மவளா மர்மவளா. எத்தே என்ன எத்தே கூட்டிவளா? ஆமா மர்மவளே, ஒரே போர் அடிக்குது பாத்துக்க. ஏதாவது டூர் எங்க போயிட்டு வருமா? ஐயோ அத்தை, டூரா? முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல அத்தை. இப்பதான் அத்தை சம்பள காசெல்லாம், வீட்டு வாடகை, இபி பில்லு எல்லாமே கட்டினேன். என்கிட்ட காசே இல்லை அத்தை சுத்தமா. இதோ பாருங்க அத்தை, என் பேக்க கூட பாருங்க, 1 பைசா இல்லை அத்தை. எம்மா என்ன டீ, என்ன விஷயம்? எம்மா நீ குழுவுக்கு கட்ட 3000 ரூபாய் வச்சிருந்தல, அது அந்த பையக்குள்ள வையுமா. ஏன் டீ என்ன டீ பேசுற? அது குழு காசுடி, அது எப்படி கொடுக்க முடியும்? எம்மா இந்த மாசம் இல்லைனா அடுத்த மாசம் சேர்த்து கொடுத்துக்கலாமா, நீ வையி. அப்பதான் அன்னி கொஞ்சம் காசு இருக்கு, அது கூட கொஞ்சம் காசை போட்டு நம்மள கூட்டு போவாங்க. அப்படின்னு சொல்றியா? சரி சரி. மருமகளே, இதுல கொஞ்சம் காசு இருக்கு. எங்க கொடுங்க. ஆமா, நான் தான் பார்க்காம விட்டுருப்பேன் போல. நான் போய் குழுக்கு காசு கட்டணும், கட்டிட்டு வந்துடுறேன் அத்தை. உள்ளது போச்சு. அண்ணி 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 என்ன நீ மீனா அண்ணி, எனக்கு பிடிச்ச மீன் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா? ஆமா உமா, உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல, அதனாலதான் மீன் வாங்கிட்டு வந்திருக்கேன். நானே என் கையால குழம்பு வச்சு தரேன், வஞ்சிர மீன். அண்ணி அப்படியா அண்ணி? எனக்கு தெரியும் அண்ணி, உங்களுக்கு என்னதான் பிடிக்கும், எனக்கு என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாம் நீங்க வாங்கி தருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் நான் என் மாமியார் வீட்டை வந்து இங்க வந்து உட்காந்துட்டு இருக்கேன். சரிம்மா, நான் போய் கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு உனக்கு செஞ்சு கொடுக்குறேன். அண்ணி அதெல்லாம் எதுவும் வேணாம் அண்ணி, நானே செய்யறேன். நீங்க போய் உட்காருங்க, இப்பதானே வேலையில இருந்து வந்திருக்கீங்க, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. ஐயோ உமா, இதுல நிறைய வேலை இருக்கு, உனக்கு தெரியாது, கூட நானே செஞ்சு தரேன். அண்ணி நீங்க போய் உட்காருங்க, மறக்க மறக்க இன்னைக்கு எப்படி செய்யறேன்னு மட்டும்
என்ன அத்தை வீட்டுல ஆளை காணோம், எங்க போயிட்டு வரீங்க? அது ஒண்ணும் இல்ல மருமவள, பக்கத்து வீட்டு பங்கஜ இருக்கால, அவளுக்கு எனக்கு சண்டை அதான். அத்தை உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் என்ன தெரியுமா? நம்ம உமா சமைக்கிற அதுவும் மீன் குழம்பு அத்தை. ஐயோ மருமவள, என்ன சொல்ற மருமவள? அவளுக்கு ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது, அவள போய் மீன் குழம்பு சமைப்பான்ற? எத்தே அவ நல்லதாத்த சமைப்பேன்னா அவங்க வீட்டுல கூட வச்சிருக்காளாம். எப்படிதான் சமைக்கிறான்னு நம்மளும் சாப்பிட்டு பார்ப்போம். ஐயோ மருமவள, என்ன காரியம் பண்ணிட்ட மருமவள? உனக்கு அவளை பத்தி தெரியாது. எத்தே சும்மா இருங்க, அவ வரா. என்ன உமா மீன் குழம்பு அதுக்குள்ள செஞ்சிட்டியா? ஒரு வாசனை கூட வரலையே. இப்பதான் நான் பருப்பே குக்கர்ல போட்டு வந்திருக்கேன், அதுக்குள்ள எப்படி மீன் வாசனை வரும்? மருமவள, மருமவள. எத்தே என்னங்க தே சொல்லுங்க, என்ன விஷயம்? பாடு பேசிட்டு வந்துட்டீங்களா? அதெல்லாம் வந்தாச்சு. வயிறு குப்பு குப்புன்னு பசிக்குது பாத்துக்க. என்ன சமைச்சு வச்சிருக்க? கொண்டா போ. எத்தே இதோ இருங்க தே, சிட்டா பறந்து போய் எடுத்துட்டு வரேன். எத்தே இந்த கஞ்சி குடிங்க, வெயிலுக்கு நல்லா எதமா இருக்கு பாத்துக்கோங்க. பாரு மருமவள, விளையாடுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்ல. வயித்து பசி கவா கவானுது. மரியாதையா சோத்தை போட்டு எடுத்துட்டு வா. காலைல காய்கறி எல்லாம் வாங்கி வந்து குடுத்துட்டு சோறாக்கன்னு சொல்லிட்டு போனோம் தானே. எத்தே என்னங்க தே பேசுறீங்க? பக்கத்து வீட்டு பங்கச்சத்தை பாத்தீங்கல்ல, காரு வீடுன்னு எல்லாம் வாங்கி செட்டில் ஆயிட்டாவ. நம்ம அப்படிலாம் வாங்க வேணாமா? இப்படியே தின்னு தின்னு சொத்தெல்லாம் அழிச்சா என்னத்தே பண்றது? இந்த யோசனை எனக்கு வந்துச்சா பாத்தியா? நேத்து கூட நம்ம வீட்ல தான் அவ குழம்பு வாங்கி போய் சாப்பிட்டா. ஆனா அவ காரு வீடுன்னு வாங்கி செட்டில் ஆயிட்டா. சரி மருமவள, நான் இதே சாப்பிட்டுக்கிறேன். அது சரி மருமவள, கஞ்சில என்ன மருமவள இவ்ளோ மிளகா போட்டு வச்சிருக்க? எத்தே மிளகா ஒரு கடி கடிச்சுன்னு கொஞ்சமா சாப்பாடு அள்ளி சாப்பிடுங்க தே, மதியத்துக்கும் இதுதான், அதனாலதான். அப்படியே மருமவள, சரிம்மா. உனக்கு சாப்பாடு? அதெல்லாம் இருக்கு தே, நீங்க சாப்பிடுங்க. ஐயா மருமவ சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலையே. நம்ம ஒரு எட்டு போய் கேட்டு வந்துருவோம். என்னமா இருக்கு இந்த பிரியாணி? நம்ம செஞ்சா அப்படி வர மாட்டுது. எப்படியோ அந்த கிழவி தலையில கஞ்ச கட்டிட்டு நம்மளுக்கு பிரியாணி தான். இன்னைக்கு ஒரே ஜாலி தான் போ. எனக்கு வேற ஒரே மண்டை குத்தா இருந்துச்சா. அந்த கஞ்சி சாப்பிட்டு ரொம்ப உடம்பு சரியாத ஆயிடுச்சுன்னா ஹாஸ்பிட்டலுக்கு தாத்த செலவு பண்ணும். அதாத்த ஒரு பிரியாணி ஆர்டர் போட்டேன், உங்களுக்கு எடுத்துட்டு வரலான்றது காட்டி நீங்களே வந்துட்டீங்க அத்தை. நான் வெளியே நின்னு பேசுறதெல்லாம் கேட்டுதான் வந்தேன். தம்பி அதெல்லாம் வேணாம்ப்பா, நான் தான் சொல்றேன்ல என்கிட்ட இருக்குன்னு சொல்லி. நீ போப்பா, நீ போயிட்டு உனக்கு வேணும்னா சொல்லு, நான் தரேன். அத்தை அவன் என்னத்த பார்க்கவே சேல்ஸ்மேன் மாதிரி இருக்கான், ஏதாவது வித்து ஏமாத்திட்டு போறான். ஏதாவது வாங்கிட்டீங்களா என்ன? என்ன மருமவள பேசுற? செல்லத்தாயே கொக்கா, நான் வாங்குவேனா? அதான் எனக்கே தெரியுமே, என்ன வித்தான் அவன்? அது ஒண்ணும் இல்ல மருமவள, வீட்டுல இந்த கருப்பாம்பூச்சி பல்லிலாம் இருக்குல்ல, அது விரட்டுறதுக்காக ஒரு மருந்து வச்சுக்கிறானாமா. அதை போட்டனா வரவே வராது, வாங்கிக்கேன்னா. அப்படியே உபயோகமான பொருளா தானே இருக்கு. நம்ம வீட்லயும் நிறைய பல்லி கருப்பாம்பூச்சிலாம் இருக்குல்ல, நீங்க வாங்கிருக்கலாம்ல அத்தை. அது எதுக்கு மருமவள? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், அதான் நம்ம வீட்டுல இருக்கே. என்ன அத்தை சொல்றீங்க? நம்ம வீட்டுல இருக்கா? ஒரு நாளும் நான் பார்த்தது இல்லையே. அது ஒண்ணும் இல்ல மருமவள, நீ இப்ப சமைக்கிறது நிறுத்திட்டல, அதனாலதான். என்ன அத்தை சொல்றீங்க? ஆமா மருமவள, முன்னதான் நீ சமைப்பல்ல, அந்த சாப்பாட்டுல கொஞ்சம் கொஞ்சம் பல்லிக்கு கருப்பாம்பூச்சிலாம் வைப்பேன். அதை தின்னுபிட்டு அதுங்க செத்து போடுங்க, திருப்பி வரவே வராதுங்க. இப்பதான் நீ சமைக்கிறது இல்லல, அதனாலதான் மருமவள. மருந்து வேலை செய்யலாம், என் வீட்டுக்கு வேணாவா? நான் பவரான மருந்து வச்சிருக்கேன், நான் உனக்கு தரேன்னு சொன்ன மருமவள. எப்படி? நல்லா வெள்ள அள்ளி சாப்பிடு நாத்து. நான் வேணா குழம்பு கொஞ்சம் ஊத்தவா? நீ வேணாங்க, நீ வேணாம். இந்த சாப்பாடு சாப்பிட்டனா என் கண்ணுல இருந்து தார தாரையா தண்ணி ஊத்துது. நீ ஏம்மா என்னாச்சு? காரம் ஏதோ அதிகமா இருக்கா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, சாப்பாடு ரொம்ப ருசியா இருக்கு. நீ செஞ்ச மாதிரியே இருக்கு. அன்னைக்கு எப்படிமா உன் கைப்பக்குவம் வந்துச்சு? எனக்கு கொஞ்சம் சொல்லி கூட. என் மாமியார் கறி என்ன திட்டிக்கிட்டே இருக்கா நல்லா இல்லன்னு. என்ன மவளை இப்படி கேட்டுவிட்ட? உனக்கு சொல்லாமையா? சமைக்கவே தெரியாதவ வந்தா கூட நான் சமையல் அருமையா சொல்லி கொடுத்துருவோம்ல. என் மருமகளுக்கு சொல்லி கொடுக்காம இருப்பனா? ஏங்க நீ எனக்கு சொல்லி கொடுக்குறீங்களா இதே மாதிரி சமைக்க? அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நாத்து. முந்தா நேத்து அத்தை செஞ்சாங்களே, அந்த குழம்ப ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தேன். இப்போ நீ கேட்டேன்னு எடுத்து கொடுத்தேன். அதனால தான் அந்த கைப்பக்குவம் அப்படியே இருக்கு. ஹாய் மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களுக்காக நாங்க வீடியோ போடுறோம்ல, எங்களுக்காக நீங்க ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க.